இந்த வெஜிடபிளே இல்லாமல் திக்கான வெஜ்ஜு சால்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, பராத்தாக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து சூப்பராக காம்பினேஷன் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா போதும், ஒரு 10 இட்லி 5 தோசை கூட உள்ளே போகும் ஈஸியாக. அந்தளவு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு சால்னா பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளே நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெஜிடபிளே போடாமல் திக் சால்னா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அபாரமாக இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டு. எல்லா பசங்கள்லாம் வாவ்னு சொல்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான வெஜிடபிளே இல்லாமல் ஒரு சால்னா பண்ண போகிறோம். திக்கான சால்னா. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு விசில் விடுற டைம் தான் குக்கரில். கடகடன்னு ஆகிடும் நம்மளுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் இல்லாமல் இருக்கிற சால்னா, திக்கு சால்னா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆயில் வந்து கூட ஆட் பண்ணால் தான் சால்னாவில் வந்து கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் டேஸ்ட்டு சால்னாவே. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கணும். இதில் 6 கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். கசகசா வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடணும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், தேங்காயோடு போட்டு அரைக்கிறதுக்கு. அதனால் அதை ஊற வச்சுட்டா பெட்டர். ஒரு 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும், அரைக்கிறது ஈஸி. இப்போ இது வந்து எண்ணெய் வந்து சுட்டுருச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்பைஸ் எல்லாம் இதில் போடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 பிரிஞ்சி இலை போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு போடுறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை போடுறோம். அதுக்கப்புறம் பெரிய ஏலக்காய் ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் வந்து குட்டி ஏலக்காய், க்ரீன் கலர் ஏலக்காய் வந்து ஒரு 3. அப்புறம் கடல் பாசி. இது வந்து சால்னாக்கு வந்து கடல் பாசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. ஸோ கடல் பாசி போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி பத்திரி, இது வந்து ஒரு சின்ன ஒரு பட்டை போடுறோம். அதுக்கப்புறம் இது வந்து அன்னாசி பூ, இதை வந்து ஒன்று போடுறோம். ஸோ இது பாருங்கள், இப்போ நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை, நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இதோட ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் காய் போடாமல் பண்ணுறோம்ல, எண்ணெய் காய் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் மெயினாக சால்னாவில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லாமையும் பண்ணலாம். நீங்கள் இப்போ வெஜிடபிள் ஏதாவது சேர்க்கணும் பசங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலிஃப்ளவர் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னாக்கு. மித்த கேரட்டு அதெல்லாம் கூட போடலாம், பட் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சால்னாக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் சால்னாக்கு காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை, ப்ரௌன் வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அது. ஸோ பிங்க்காக இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை ப்ரௌன் ஆக்குற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் போடாததுனால இது வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப ஆம்பிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டு க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிங்க் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி, நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். நம்ம வந்து ஆல்ரெடி மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏன் கரம் மசாலா சேர்க்குறோம்? அதை ஹோல் கரம் மசாலா போட்டோம்ல. கரெக்டு தான். ஆல்ரெடி மசாலா சாமான்லாம் முதலே ஆட் பண்ணிட்டோம் எண்ணெயில். ஆனால் வந்து இந்த கரம் மசாலாவில் வந்து அதை தவிர்த்தும் வேறு மசாலா சாமான்லாம் இருக்குது இல்லையா? அதனால நல்லா கொஞ்சம் மசாலாவை தூக்கி காமிக்கணும் சால்னான்னா. அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, கசகசா 2 டீஸ்பூனும் 6 முந்திரி பருப்பும். முந்திரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து முந்திரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஸோ இப்போ அது 2 ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10
சின்ன வெங்காயம், ஒரு 2 வத்த இதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய். ஸோ அந்த தேங்காயும் ஆட் பண்ணுறோம். தேங்காய், சின்ன வெங்காயம், கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் கசகசா அதோடு சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து விழுமூணாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த வதங்கிட்டு இருக்கிறதோட சேர்த்து ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இந்த தக்காளியெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமும் அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோடு சேர்த்து மிளகாத்தூள். ஸோ உங்களுக்கு காரமாக வேணும்னா நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்னா ஃபுல் டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். பச்சை மிளகாவும் போடலாம் இல்லையா? மிளகா பொடிக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு வெள்ளையாகவே சால்னா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அரைக்கிறப்பவே நம்ம வந்து பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த மிளகாவை தூள் சேர்க்க தேவையில்லை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சால்னா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடிட்டு விசில் போட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம வந்து யூஸ்வலாக சால்னா வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து திக்கு கெட்டி சால்னா பண்ணுறோம் வித்தவுட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி அளவு இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து மூடி போட்டு குக்கரை மூடிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து மூடிட வேண்டியதுதான். குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் போதும். ஏன்னா நல்லா வதங்கி இருக்கிறதுனால ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸில் இப்போ சால்னா ரெடி ஆயிரும். நல்லா திக்காக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. ஸோ நல்லா அருமையாக திக்காக வந்திருக்கு பாருங்கள். திக்கு சால்னா வெஜிடபிள்ஸே இல்லாமல் பண்ணியிருக்கிற திக்கு சால்னா. இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் இல்லாமல் திக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. பண்ணி பார்த்துட்டு எங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு இந்த வெஜிடபிள் இல்லாமல் திக்கு சால்னா. யூனிக்கான நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட சேனலில் வர எல்லா ரெசிபீஸும் டைரெக்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, எங்கள் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் லைக் அவர் சேனல்.